நியூஸ் டுடே டிவிக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணலுக்கு கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மையம் கட்சியின் சென்னை சவுத் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு ஆர் ரங்கராஜன் அவர்களை சந்திக்கின்றோம். மக்கள் நீதி மையத்தில் சென்னை சவுத் வேட்பாளர். இப்போ நீங்கள் தொகுதி முழுதும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துருக்கீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரிலிமினரி ரவுண்டு போயிருப்பீங்க. இப்போது தேர்தல் களம், தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குது உங்களை பொறுத்தவரை? கண்டிப்பாக தென் சென்னை வேட்பாளராக எங்கள் தலைவர் டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள், நம்மவர் அவர்கள் வந்து என்னை இங்கே நிற்க வச்சுருக்காரு. நான் வந்து சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஆள் தான். ஸோ நான் படித்தது எல்லாமே சிஏ பண்ணது, ஐசிடபிள்யூ பண்ணது, ஐஏஎஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 வருஷம் அஸ்ஸாமில் வேலை பண்ணேன். பட் அதை தவிர பாம்பேயில் கொஞ்ச நாள் வேலை பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் மை லிவிங் இயர்ஸ் ஐ லிவ்ட் சென்னையில் தான் வாழ்ந்திருக்கேன். நான் சவுத் சென்னையில் தான் நான் படித்தது, வேலை பண்ணது எல்லாமே. ஸோ இந்த ஏரியாவோட பிரச்சனை என்ன அப்படின்றது எனக்கு வந்து முதல்லேருந்தே தெரியும். அண்ட் கடந்த 20 வருடங்களில் வந்து இந்த ஏரியாவோட பிரச்சனைலாம் வந்து ஐ திங்க் ஹஸ் கான் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். இன்னும் மோசமாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா இடத்துக்கும் போகும்போது நாங்கள் கடந்த 1 வருடமாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே உறுப்பினர் சேர்க்கை, மற்ற நிறைய நல்ல விஷயங்கள், ஐ கேம்ப், அந்த மாதிரி ஹெல்த் கேம்ப், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்காக சந்திச்சு போயிட்டுருக்கும்போது கூட இப்போயும் ஷோலிங்கநல்லூர், டி நகர், மயிலாப்பூர், விருகம்பாக்கம், வேளச்சேரி, சைதாப்பேட்டை, எந்த ஏரியாவுக்கு போனாலும் த டாப் மோஸ்ட் ப்ராப்ளம் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர். குடி தண்ணீர் வந்து இன்றைக்கும் வந்து வெள்ளம் வருது, மழை காலத்தில், வெயில் காலத்தில் வந்து தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம். இதுக்கு காரணம் வந்து அந்த நீர்நிலைகளை சரியாக பராமரிக்காததுனால புவர் வாட்டர் மேனேஜ்மெண்ட். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு என்பது வந்து ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி தண்ணியை உறிஞ்சி வைக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம வந்து இன்றைக்கி குப்பை கூலமாக மாற்றிட்டோம். அடையாறு, கூவம், பக்கிங்ஹாம் கேனல் இதெல்லாம் வந்து ஆறாக போயிட்டு கழிவு நீராக ஓடிட்டுருக்கு இன்றைக்கி. ஸோ இதுக்கெல்லாம் சிறந்த முறையில் தீர்வு காண்றதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நாங்கள் 1 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வாட்டர், சூவேஜ், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, டிராஃபிக் ப்ராப்ளம், போக்குவரத்து நெரிசல், பெண்களுக்கான பாதுகாப்பு, ஐடி காரிடாரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்க்கிங் ஃபெசிலிட்டி இல்லாத விஷயம், இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பிரச்சனையாக இன்னும் தொடர்ந்து இருக்குது. அண்ட் இதெல்லாம் தீர்வு பண்ணுறதுக்கு மக்கள் நீதி மையத்தோட வாக்குறுதி வல்லுநர்களோடு ஆலோசித்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். இந்த உங்கள் தொகுதியை பொறுத்தவரை ஒரு முக்கியமான பிரச்சனை வெள்ளம் வந்தது. 2-3 முறை கடுமையான மழை ஒன்று, வெள்ளம் வந்து, அதுவும் செம்பரம்பாக்கம்லேருந்து அடையார் வர ஒரு பெரிய பகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதி பெரும் பாதிப்புக்கு உள்ளான. ஏராளமான ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கிட்டத்தட்ட 2-3 லட்சம், அதுக்கு மேலேயும் கூட அவங்களுடைய பிலாங்கிங்ஸ், அவங்க லைஃப் சேவிங்ஸ் அவங்க கண் முன்னால் அழிஞ்சது பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய கோர காட்சி இது. ஒரு 2-3 வருஷமாக அது ஸ்ட்ரகிளிங் டு மேக் அ கம்பேக். இப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உருவாக்குறது. 40 வருஷமாக உருவாக்கின ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஓவர் நைட் போகும்போது இன்னைக்கு தேர் ட்ரைங் டு ஸ்ட்ரகிள். கண்டிப்பாக ஹவு டு கம் பேக் அண்ட் ரைஸ் தேர் ஓல்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இது பெரிய சேலஞ்ச், எஸ்பெஷலி பிஃபோர் லோவர் மிடில் கிளாஸ். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஸ்ட்ரகிள் வந்து உங்களுடைய கான்ஸ்டிட்யூன்சியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா? அதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்கீங்க? எந்த அளவுக்கு இது வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக இது வந்து என் கண் முன்னால் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கார் அடிச்சுன்னு போய் வீடு டேமேஜ் ஆகி, நிறைய பேருக்கு வந்து வீடு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலாம் வந்து யூஸ்வலாக வீட்டுக்கு இன்சூரன்ஸு அப்படின்றது வந்து யூஸ்வலாக நோபடி டேக்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் எடுப்போம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்போம், கார் இன்சூரன்ஸ் எடுப்போம். பட் வீட்டுக்கு வந்து அகெயின்ஸ்ட் டேமேஜ் இன்சூரன்ஸ்லாம் நிறைய பேர் எடுத்ததே கிடையாது. அவங்களாம் வந்து 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் ஜஸ்ட் ரிப்பேரிங்க்கு செலவு பண்ண வேண்டிய அளவுக்கு, லைஃப் டைம் சேவிங்ஸ் எல்லாமே சில பேர் செலவு பண்ணுற அளவுக்கு ஆகிடுது. ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் டெஃபினெட்லி சம்திங் விச் வி அண்டர்ஸ்டாண்ட். எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு புரியும், எங்கள் தலைவருக்கு புரியும், எங்களுக்கும் புரியுது. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான வேலை என்னென்னா, அதாவது பட் இது வந்து ஓவர் நைட் சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. பட் ஆனால் 5 வருடத்தில் கரெக்டாக பிளான் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஏரிகள், ரெட்டேரி, அதுக்கப்புறம் வந்து போரூரில் இருக்கிற லேக்கு எல்லாத்துலேயுமே வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அதை வந்து டிக் பண்ணி கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா புதுசாக லேண்டு, பெரிய ஏரி பண்ணுறதுக்குன்றதுக்கு லேண்டு கிடைக்கிறதோட டிக் பண்ணி அதை வந்து கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டில் இருக்கிற வேஸ்டெல்லாம் வந்து அங்கங்கே லோக்கலாக வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வச்சுட்டு தட் மார்ஷ்லேண்ட் கேன் பி அகெயின் ப்ராட் பேக் ஆஸ் அ வாட்டர் பாடி. திருப்பி அதை வந்து ஒரு ஈர நீர் பகுதியாக வந்து அதை வந்து கொண்டு வர முடியும். அதை தவிர நாங்கள் சொல்லியிருக்கோம், புறம்போக்கு நிலங்கள்லாம் வந்து சின்ன சின்ன குட்டைகள், குளங்கள் இதெல்லாம் அமைச்சு அதனால் வேலைவாய்ப்பும் கிடைக்கும்,
தண்ணியும் வந்து மிச்சப்படுத்தலாம். ஸோ அதனால் சென்னையில் வந்து ஒரு வருஷத்துக்கு 1350 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஆனால் அது ஒரு 30 நாள் பீரியட்லேயே நவம்பர் டிசம்பரில் பெஞ்சிடுறது. அண்ட் திஸ் வாட்டர் ட்ரெயின்ஸ் ஆஃப், கடலுக்கு விட்டுடுறோம், அது வெள்ளமாக அடிச்சுட்டு போயிட்டு சேதப்படுத்திட்டு கடலுக்கு போகிறது. அண்ட் டியூரிங் த சம்மர் சீசன் தண்ணி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ இதுக்கு வந்து ஹோலிஸ்டிக் சொல்யூஷன் நாங்கள் வந்து வல்லுநர்களோட, நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர் ஜனகராஜன், இன்ஜினியர் வீரப்பனோடலாம் வந்து கடந்த ஓராண்டுகளாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக சாத்தியம் பண்ண முடியும். அதை பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்கள் அதுக்காக எப்படி ட்ரெயின் பண்ணீங்க, அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் ஐஏஎஸில் இருந்தபோது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். நான் ஃபஸ்ட்டு ஐசிடபிள்யூ பண்ணேன் பிகாமோட. அதுக்கப்புறம் சிஏ பாஸ் பண்ணிவிட்டு ஒரு தனியார் வங்கியில் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் மக்கள் நலன், பொது நலன் என்பது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பிரேஷனாக இருந்த எனக்கு ஒரு ஏர்ஜ் டு சர்வ் த பீப்புள். ஸோ அதுக்கு ஐஏஎஸ்க்கு நான் வந்து வேலை பண்ணிக்கிட்டே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 2005 ஆல் இண்டியா 46th ரேங்க் வாங்கி அஸ்ஸாம் கேடருக்கு போனேன். அங்கே 3.5 ஆண்டுகள் ட்ரைனிங்கோடு சேர்த்து நான் பணிபுரிஞ்சேன். அங்கே வந்து நான் சார்ஜ் எடுத்துக்கிற அன்றைக்கே வந்து வெள்ளம், அங்கேயும் அஸ்ஸாமில் வெள்ளம்ன்றது வந்து ரொம்ப ரெகுலர் ஃபீச்சர். ஸோ வெள்ள நிவாரண நிதி நிவாரணம் பண்ணியிருக்கோம். நான் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், பஞ்சாயத்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே அல்ஃபா சம்மந்தப்பட்ட லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் இருந்து அதெல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இட் வாஸ் a வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் கொஞ்சம் தனிப்பட்ட காரணங்களால் நான் ஒரு 4 வருஷம் கழிச்சு திருப்பி வர வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் திருப்பி தனியார் வங்கியிலே தான் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அதாவது நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஐஏஎஸ் என்பது வந்து ஒரு இலக்கு இல்லை, அது ஒரு பாதை தான். இலக்குன்றது வந்து ஹவு டு சர்வ் த பீப்புள், எப்படி மக்களுக்கு நல்லது பண்ணலாம், நம்மளோட ஆற்றலையும் அறிவையும் எப்படி அதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்ட்டு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குற அகாடமியில் வந்து இப்போ நான் வந்து அசோசியேட் டைரக்டராக ஃபேக்கல்ட்டியாக அங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். வி ஹவ் ப்ரொடியூஸ்ட் more than 300 ஆஃபீஸர்ஸ் in the last 5 years and we continue to do that with a lot of passion. அண்ட் அப்போ தான் கடந்த ஒரு ஆண்டாக வந்து தலைவர் நம்மவர் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் வரப்போகிறேன், ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரப்போகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லும்பொழுது கண்டிப்பாக இது வந்து இதுவும் ஒரு பெரிய பாதை, ஒரு ரொம்ப மிக முக்கியமான பாதை தமிழ்நாடு மக்களை போய் அடையிறதுக்கு. ஸோ லாஸ்ட் 1 இயரில் நாங்கள் எவ்வளவோ ஒரு வெறும் அரசியல் கட்சி மாதிரி இல்லாமல் கிராம சபை போன்ற விஷயங்களை வந்து எங்கள் தலைவர் பிரபலப்படுத்தியிருக்காரு. அசம்பிளியில் பட்ஜெட் நடக்கும்போது சிறந்த கேள்விகளை நாங்கள் வந்து ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக கேட்டிருக்கோம். இந்த மாதிரி திங்ஸ் விச் வில் பிரிங் பெட்டர் கவர்னன்ஸ். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்சென்னையிலேயே கூட நாங்கள் தண்ணி பிரச்சனை அப்படின்ட்டு நான் தலைவரோட பிரச்சாரத்தில் ஆரம்பிக்கும் போது தண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுவோன்ட்டு பேசுறதுக்கு முன்னால் மற்ற எல்லாரும் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. கிராம சபை கூட்டங்கள் வந்து 25 வருஷமாக இருந்தாலும் கூட எங்கள் தலைவர் ஆரம்பித்த உடனே தென் எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு மாற்று அரசியலுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாதையாக இருக்கிறதுனால இதுலேயும் நான் வந்து அசோசியேட் ஆகுது வந்து ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி அபவுட் இட். இப்போ இந்த ஐஏஎஸ் சொன்னீங்க, இப்போ தமிழ்நாட்டில் ஜென்ரலாக முந்தைய அளவுக்கு இப்போ அவ்வளோவா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தமிழ்நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. இது 2 காரணம் சொல்ல முடியுமா? ஒன்று வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லை, 2வது ப்ராப்பர் ட்ரைனிங். இதுக்குன்னே கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் ஃபார் ஐஏஎஸ் ஆர் பப்ளிக் எக்ஸாம்ஸ், அது 2மே ஒரு டெஃபிஷியன்சியாக இருக்கா? இல்லை அப்படி சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து எங்கள் அகாடமி இன்னும் சில அகாடமிலாம் இருக்குது. நாங்கள் இட்ஸ் ரன் பை அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹிம்செல்ஃப் அண்ட் ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட். மற்ற ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. வேறு 2-3 இன்ஸ்டியூட்ஸ்லாமும் இருக்குது. எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து வி கிவ் த பெஸ்ட் ட்ரைனிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 months ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் டில் இன்டர்வியூ. ஐ திங்க் கொஞ்சம் வந்து அந்த பசங்கக்கிட்ட வந்து ஐ மீன் சில ஆப்ஷனல்ஸ் சம்டைம்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க வந்து யூஸ்வலாக வந்து ஜியாகிரஃபி, தமிழ் லிட்ரேச்சர் அந்த மாதிரி ஆப்ஷனல்ஸ்லாம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஆப்ஷனல்ஸ்லாம் சூஸ் பண்ணி எழுதுவாங்க. சில சமயம் வந்து அந்த ஆப்ஷனல்ஸ் வந்து வில் ஸ்கியூ இட், அதாவது ஃபைனல் ரிசல்ட்ஸில் சில ஆப்ஷனல்ஸ் மே ஹேவ் அ ஸ்கியூட் ரிசல்ட். ஸோ அதனாலையும் வந்து சில காரணமாக இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து திருப்பி இட் இஸ் கமிங் பேக் ஆன் ட்ராக். இப்போ போன வருஷம் கூட எங்கள் அகாடமிலேருந்தே 78 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு ஸ்டில் ஹாஸ் அ பிளேஸ் அண்ட் ஐ திங்க் இட் வில் கம் பேக் இன் த இயர்ஸ் டு கம். இப்போ சென்னை, சவுத் சென்னை பொறுத்தவரை இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அவுட்லைங் ஏரியாஸ், பர்டிகுலர்லி கொஞ்சம் சிட்டி ப்ராப்பராக கொஞ்சம் அதுவும் ட்ரைனேஜ் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கரெக்டாக போட்டுருக்காங்களான்னு அது ஒரு கேள்விக்குறி. பட் கொஞ்சம் ட்ரெயின்ஸு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அது இருக்குது. பட் அவுட்லைங் ஏரியாஸ் குறிப்பாக அங்கே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் சுத்தமாக இல்லை. கண்டிப்பாக இல்லை. இது வந்து 2011 இந்த வார்ட்ஸ் எல்லாம் வந்து சென்னை கார்ப்பரேஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க.
நிறைய வார்ட்ஸை ஷோலிங்கநல்லூராக இருக்கட்டும், வேளச்சேரியாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், அதாவது சைதாப்பேட், டி நகர், மயிலாப்பூர்ன்றது தான் வந்து ட்ரெடிஷ்னல் சவுத் சென்னை. இதெல்லாம் வந்து புதுசாக, ஆனால் புதுசாக இல்லை, 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் ஆகியும் இன்னும் வந்து அத்தியாவசிய தேவையை செய்யப்படாமல் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்து கரெக்டான முறையில் பிளான் பண்ணால் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பர்ட்ஸை வச்சுட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்காக தான் நாங்கள் வாக்குறுதியும் கொடுத்துருக்கோம். அண்ட் சும்மா ஜஸ்ட்டு தேர்தல் டைமில் வாக்குறுதி கொடுத்துட்டு நான் ஃப்ரீயாக இதை கொடுக்குறேன், ஃப்ரீயாக அதை கொடுக்குறேன், அப்புறம் வந்து 5 வருஷம் வரைக்கும் யாருமே காணாமல் போகிற மாதிரி கட்சி கிடையாது. எங்களோட வாக்குறுதியும் அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்பர்ட்ஸோட பேசி கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். அதிலே ரிலேட்டட் ஒரு பெரிய எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் நடந்துருக்கு. அவுட்லைங் ஏரியாஸ் எல்லாம் சம்பில் யூஸ் பண்ணி அவங்கள பொறுத்தவரை ஃப்ளஷ் பண்ணிடுறாங்க. பட் சிவேஜ் எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் போய் இட் கேன் கண்டாமினேட் கிரவுண்ட் வாட்டர், ஆல்ரெடி கண்டாமினேட்டிங். அந்த ப்ராப்ளமும் ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஹெல்த் ஹசார்ட், அந்த ப்ராப்ளம் டெங்கு, அது வேற எவர் ஓப்பன் ட்ரைனேஜ் இஸ் கோயிங், அது ஒரு ஹெல்த் ஹசார்டாகவும் இருக்குது. இந்த ட்வின் ப்ராப்ளம்ஸை வந்து அட்டென்ட் பண்ணணுன்னா, அது டிசைன் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு மேசிவ் எஃபர்ட் வேணும். என்டையர் அவுட்லைங் ஏரியாஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நெட்ஒர்க்கில் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் கொண்டு வந்ததுக்கு இதுதான் ஒரு ரீசனாக சொன்னாங்க. பட் இட் ஹஸ் நாட் மூவ். ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ட்ரைனேஜ் சிஸ்டம், வாட்டர், அதாவது அந்த நீர்நிலைகளை வந்து கரெக்டாக பராமரித்தாலே 3-4 ப்ராப்ளம்ஸ் வில் கெட் அட்ரஸ்ட். ஒன்று வந்து அதனால வேலைவாய்ப்பு கிடைக்கும், அதை பராமரிக்கிறது, புதுசான நீர்நிலைகள், சின்ன சின்ன நீர்நிலைகளில் வந்து ரெடி பண்ணுறது. வாட்டர் சேவிங் கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும். ஸோ குடிநீருக்கு பிரச்சனை கம்மியாக இருக்கும், வெள்ளம் இதனால் வராமல் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் பைப்ஸை கரெக்டாக போட்டு நம்ம வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணிட்டாலே ஆல் த 4 ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வில் கெட் அட்ரஸ்ட் ஹோலிஸ்டிக்கலி. டிரான்ஸ்போர்ட் இன்டெகிரேட்டட் கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஈசிஆர் இதில் டி நகர்லேயும் சரி, மயிலாப்பூர்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு இன்டெகிரேட்டட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பூனே, பரோடா மாதிரி சிட்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி ஒன்று வந்து இருக்கிற சிக்னல்ஸையே மோர், ஏதாவது இப்போ நம்ம கூகுள் மேப்ஸில் பார்த்தோன்னா நம்மளுக்கு உடனே தெரியுது எந்த இடத்துல வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து இட் கிவ்ஸ் அ க்ரீன் சிக்னல், எங்கே டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ இட் கிவ்ஸ் அ ரெட் சிக்னல், ஆல்டர்னேட் ரூட் எடுங்க. அதை வந்து நம்ம ஏன் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வர முடியாது? டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக் ஃப்ளோ, சிக்னலோட டைமிங்ஸ் கேன் ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச். ப்ளஸ் ஃப்ளைஓவர்ஸ் அண்ட் அதர் பிரிட்ஜஸ் இன் ஆல் தி இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன், ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சிறுசேரி ஜங்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ஃப்ளைஓவர்ஸ் அண்ட் மோர் இது. அண்ட் டி நகர், மயிலாப்பூர் மாதிரி ஏரியாலாம் பெடஸ்ட்ரியன்ஸ்க்கும் பிரச்சனை இல்லாமல், ஹாக்கர்ஸ்க்கும், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கும் பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம வந்து ஸ்பேசஸ் க்ரியேட் பண்ணி we can ensure that this problem is addressed. இப்போ பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுடைய கேம்பெயின், கமல்ஹாசனுடைய கேம்பெயின்? கண்டிப்பாக ஐ திங்க் பீப்புள் ஆர் வில்லிங். அதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றது வந்து எல்லா தரப்பு மக்கள்கிட்டேருந்தும், அதாவது அவங்க வந்து பணக்காரர்களாக, அப்பர் ஸ்ட்ராட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமிக்காக இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கலி லோவர் செக்ஷன்ஸ், லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம், மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், எல்லார் வாயிலையும் வருது வந்து மாற்றம் தேவை. கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவை. இந்த திராவிட கட்சிகள், இந்த 2 தேசிய கட்சிகள் இதையே வந்து மாற்றி போட்டு வந்து நம்ம வந்து ஒன்றும் பெருசாக அச்சீவ் பண்ணல, எவ்வளோ நம்ம அச்சீவ் பண்ணமோ அதோட ரொம்ப கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து எல்லாரோட மனசுலையும் அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ நாங்கள் தனித்து போட்டிடுறதையும் மக்கள் வந்து பெருவாரியாக வந்து வரவேற்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தேவைன்றது மக்கள் மனசில் இருக்குது. அதற்காக அவங்க வந்து ஏப்ரல் 18ஆம் தேதி போயிட்டு டார்ச் லைட் சின்னத்தில் கண்டிப்பாக பெருவாரியாக வாக்களிப்பாங்க அண்ட் வெற்றி பெற செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு பக்கம் while you have goodwill, so how are you going to convert that goodwill into votes? கண்டிப்பாக வந்து இப்போ கேம்பெயின் எல்லாருமே, எஸ்பெஷலி இன் சவுத் சென்னை, இப்போ நம்ம வந்து கேம்பெயின் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கோம், ஆட்டோ பிரச்சாரம் பண்ணுறோம், பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம், சோஷியல் மீடியா கேம்பெயின் பண்ணுறோம். ஸோ ஆல் திஸ் வில் டெஃபினெட்லி ரீச் த பீப்புள். அண்ட் நாங்கள் பூத் லெவல் வாலண்டியர்ஸ்க்கும் we have already started the work. எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸு, மெம்பர்ஸ்லாம் வந்து த்ரூ அவுட் த ஸ்டேட் அண்ட் எஸ்பெஷலி இன் சவுத் சென்னை இருக்காங்க. அவங்களெலாம் ரீச் அவுட் பண்ணி how to ensure that they come out on the polling day, தேர்தல் நாள் அன்றைக்கி எப்படி வந்து பூத் லெவலில் மேனேஜ் பண்ணி ensure that votes are cast appropriately, வாக்கு எப்படி போட போகிறாங்க அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, தேங்க்யூ அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.